வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2024 குரூப் 4 இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. அதோடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். எப்போ அப்படின்னா இப்போ 2024 நடந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிற பார்ப்போம். மதிப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா √5 இன்ட்டு √5 இன்ட்டு √5 கண்டினியூஸ்லி இப்படியே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே √5 அந்த ரூட்டுக்குள்ளே √5 அந்த ரூட்டுக்குள்ளே √5 இப்படியே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எந்த சாப்டரில் வருது அப்படின்னா நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ்லாம் வரும், நம்பர் சீரீஸ் அந்த இதெல்லாம் வரும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி சம்ம கொடுத்துருந்தாலே நல்லா பார்த்தீங்கன்னா √5 இன்ட்டு அந்த ரூட்டுக்குள்ளேயே இன்ட்டு √5 இன்ட்டு √5 கண்டினியூஸ்லி இந்த மாதிரி கண்டினியூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களே. இது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 5 தான். தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி √6 அண்ட் ஸோ ஆன் கண்டினியூஸ் இப்படி கொடுத்துருந்தாலே அதோட ஆன்சர்னா 6 தான். சரிங்களா? அப்போ 7 கொடுத்தாங்களா 7 தான். இதில் இடையில இது எல்லாமே மல்டிபிள். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மல்டிபிள், இந்த இடத்துல மல்டிபிள். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே இதோட ஆன்சர் 5 தான். சப்போஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி நம்ம அடுத்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வேறு மெத்தட், அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதை இந்த சமயம் என்ன செய்யலாம், இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் வேல்யூ √5 இன்ட்டு √5 இன்ட்டு √5 கண்டினியூஸ். இது அப்படியே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். therefore x is equal to இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா √5 √5 கண்டினியூஸ்லி இப்படியே போயிட்டே இருக்கு. சரிங்களா? இது நம்ம எப்படி என்ன எடுத்தாச்சு அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூவை எடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா √5 அதுக்குள்ளே ஒரு √5 அப்படிங்கிறதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5 இன்ட்டு இந்த √5 இதுக்குள்ளே உள்ளது எல்லாமே நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ தானே இது. ஒரு 5 √5 இருக்கணும், அதுக்குள்ளே இன்னொரு 5 இன்னொரு √5 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே √5 இருக்குது, அதுக்குள்ளே ஒரு √5 இருக்கா. இப்போ இந்த டேர்ம் மட்டுமே நம்ம எக்ஸ்னே எடுத்துக்கலாம். இதுவும் எக்ஸ் தான், இதுக்குள்ளே போனால் இதுவும் எக்ஸ் தான், இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ √5xன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சரிங்களா? therefore ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரெண்டு பக்கத்துமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறேன். நமக்கு என்ன கிடைக்கும், x² இஸ் ஈக்குவல் டு அதை நான் அடுத்த எழுதுறேன் √5x ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா x² இஸ் ஈக்குவல் டு 5x கிடச்சி. சரிங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோட விலை நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே உள்ள எக்ஸ், இங்கே உள்ள x², இங்கே 2 எக்ஸ் இருக்குது, x இன்ட்டு எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணணும், நம்ம எக்ஸோட விலை கிடச்சிடும். இல்லை அப்படின்னா இந்த எக்ஸை நீங்கள் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. x² / x இஸ் ஈக்குவல் டு 5 மட்டும் தான் இங்கே இருக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 5. இதுதான் இதோடைய ஆன்சர். நான் தான் ஏற்கனவே சொல்லணும் இதோட வேல்யூ 5 தான் இருக்கும் அப்படின்னா. உங்களுக்கு புக் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 5^1 இருக்கும். இதுதான் புக் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இதுதான் இதோட சம்மோட ஆன்சர். ஓகே, நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.